Honorable Muhammad Mansoor, you have 7 minutes. சபைக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற உறுப்பினர் அவர்களே, முதலில் முகமது முஷாரஃப் மீண்டும் மீண்டும் இந்த சபைக்கு என்னுடைய பேரை சரிவர உச்சரிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்டிலே தற்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நாம் அவதானம் செலுத்த வேண்டி இருக்கிறது. குறிப்பாக இந்த கோவிட்-19 பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்ந்தும் பேசப்பட்டு வருகிறது. இந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியை சரி செய்ய அண்மையிலே சீனா பண உதவி செய்திருக்கிறது. அந்த பண உதவியாக வழங்கப்பட்டிருக்கிறதா, கடனாக வழங்கப்பட்டிருக்கிறதா, கடனாக வழங்கப்பட்டிருந்தால் அதன் நிபந்தனை என்ன என்று பல கேள்விகள் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. அதனையும் தாண்டி இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் இந்த பொருள்களுக்கான இறக்குமதி தடையினூடாக அடையப்போகின்ற அடைவுகள் என்ன என்கின்ற கேள்விகள் இருக்கின்றன. இப்படி பல்வேறுபட்ட கேள்விகள். மஞ்சள் இறக்குமதி தடை ஒரு பாரிய மஞ்சள் மாபியாவை இந்த நாட்டில் உருவாக்கி விட்டிருக்கிறது. இப்படியான பல்வேறுபட்ட கேள்விகள் நமக்குள் இருந்தாலும் இந்த கேள்விகளை எல்லாம் புறந்தள்ளி இன்று இந்த நாட்டில் இருக்கின்ற ஊடகங்களும் இந்த நாட்டில் இருக்கின்ற அரச இயந்திரமும் ஒரே ஒரு விடயத்தை முன் தள்ளி நிற்கின்றது. அந்த விடயத்தை மிக பெரிதாக காண்பிக்கிறது என்றால் ரிஷாட் பதியுதீன் என்கின்ற ஒரு நபருடைய பேர், அவரை உச்சரிக்காமல் அவரை பற்றி பேசாமல் இந்த நாட்டினுடைய அரசு இயந்திரம் நகர முடியாமல் இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ரிஷாட் பதியுதீன் என்கின்ற நாமம் நான் நினைக்கின்றேன் உலகத்திலே ஒரு நாட்டில் எந்த ஒரு தலைவரினுடைய நாமமும் அந்த அளவு உச்சரிக்கப்பட்டிருக்காது. இலங்கையிலே எது நிகழ்ந்தாலும் ரிஷாட் பதியுதீன் என்கின்ற ஒரு நாமத்தை உச்சரித்து தான் அது நடந்தேறுவதை பார்க்கின்றோம். ஒரு அரசியல் மாற்றமாக இருந்தாலும் வேறு எந்த வகையான விடயங்களாக இருந்தாலும் ரிஷாட் பதியுதீன் என்பவரை முன்வைத்துத்தான் எல்லாமே அரங்கேறி வருவதை நாம் அறிவோம். ரிஷாட் பதியுதீனை தலைமையாக கொண்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினராகத்தான் நான் இங்கே இந்த பாராளுமன்றத்தில் முதலாவதும் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அந்த சின்னத்தில் போட்டியிட்டவன் என்ற அடிப்படையில் நான் இங்கே பேச கடமைப்பட்டிருக்கின்றேன். வடமாகாணத்திலிருந்து 90களிலே ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் இடம்பெயர்ந்த மக்கள், ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் விடுதலை புலிகளால் விரட்டி அடிக்கப்பட்ட மக்கள் என்று நான் சொல்ல வேண்டும். தங்களுடைய சொந்த இடங்களிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மக்கள் 90ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையிலும் தங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்குவதிலோ மீள்குடியேற்றத்தை செய்து கொடுப்பதிலோ இந்த நாட்டிலே அரசாங்கங்கள் எத்தனை வந்தாலும் எந்த அரசாங்கமும் அரசாங்கம் என்ற வகையிலே அதனை செய்வதற்கு முன்னிற்கவில்லை என்கின்ற ஒரு வேதனையை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். அவ்வாறு ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் வெளியேற்றப்பட்டவர்களுக்குள் எம்முடைய கட்சியின் தலைவர் ரிஷாட் பதியுதீனும் ஒருவராக இருந்தார். அந்த அடிப்படையில் அந்த மக்களினுடைய வேதனையை புரிந்தவராக இருந்தார். அரசாங்கம் இவ்வாறு உதவிகள் செய்வதற்கு முன்வராவிட்டாலும் கூட தன்னால் முடிந்த அளவிலே மிக வேகமாக இயங்கக்கூடியவர் ரிஷாட் பதியுதீன் என்கின்ற நபர். தன்னால் முடிந்த அளவு இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வெளிநாடுகளினுடைய உதவிகளை பெற்று பல்லாயிரக்கணக்கான வீடுகளை அமைத்து கொடுத்தார். அவர்களுக்கான பாடசாலை வசதிகள், ஏனைய கல்வி வசதிகள் எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுத்தார். அன்றிலிருந்து இன்று வரையிலும் அவரால் செய்யப்பட்ட நற்கருமங்களுக்காகவே அவர் விமர்சிக்கப்படுகிறார் என்கின்ற ஒரு விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அந்த அடிப்படையில் தான் இவ்வாறு இடம்பெயர்ந்த மக்களுக்கு அவர்களுக்குரிய ஒரு இடத்தை, அவர்களுக்குரிய மீள் குடியேற்றத்தை செய்து கொடுக்க முடியாத இந்த அரசாங்கங்கள் அந்த இடம்பெயர்ந்த மக்களுக்கான வாக்களிக்கும் உரிமையை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டோடு இருந்த போதும் கூட 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அந்த மக்கள் தங்களுக்கான வாக்களிக்கும் உரிமையை பாதுகாக்கும் பொருட்டு புத்தளத்திலே தற்காலிகமாக இருக்கின்ற எங்களுக்கு வாக்குரிமை மன்னாரில் இருக்கிறது, எங்களுக்கு நீங்கள் வாக்களிப்பதற்கான போக்குவரத்து வசதிகளை செய்து தாருங்கள் என்று கேட்டதற்கு அந்த நீண்டகால இடம்பெயர்ந்தவர்களுக்கான ஒரு அமைச்சு பொறுப்பை ஏற்றிருந்த ரிஷாட் பதியுதீன் அவர்கள் அந்த மக்களுக்கான வசதிகளை செய்து கொடுக்கிறார். எப்படி செய்து கொடுக்கின்றார்? இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களிடம் இந்த விடயத்தை தெரிவித்து அனுமதியை பெறுகிறார். அதே போன்று நிதியமைச்சரிடம் தெரிவித்து அனுமதியை பெறுகிறார். இவ்வாறு பெறப்பட்ட அந்த அனுமதிகளின் ஊடாக 95 லட்சம் செலவழிக்கப்பட்டு போக்குவரத்து சபைக்கு பணம் அங்கே கைமாறப்படுகின்றது அவருக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அந்த அமைச்சின் ஊடாக. எனவே அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சிலிருந்து அரசாங்கத்தினுடைய இன்னொரு அங்கமான இன்னொரு அமைச்சுக்கு, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் செல்கிறது அல்லாமல் ரிஷாட் பதியுதீன் தன்னுடைய பொக்கெட்டுக்காக அந்த பணத்தை எடுத்துச் செல்லவும் இல்லை. மீளவும் அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்ற ஒரு அமைப்பின் ஊடாக அந்த பணம் செலுத்தப்படுகிறது. இருந்தபோதும் இன்று ரிஷாட் பதியுதீன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்.
ரிஷாட் பதவியினுடைய கைது எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறது என்றால் இந்த நாட்டிலே மிக பெரும் ஒரு பயங்கரவாதியை மிக தேடுதல் வேட்டையோடு சர்வதேச பயங்கரவாதியை பிடித்தது போன்றதான ஒரு தோற்றப்பாடு இந்த நாட்டிலே காண்பிக்கப்படுகிறது. இவ்வாறான செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்படுவதன் ஊடாக இந்த நாட்டுக்குள் பேசப்பட வேண்டியதாக இருக்கின்ற 20வது திருத்தமாக இருக்கலாம், அதே போன்று இந்த நாட்டுக்குள் பேசப்பட வேண்டியதாக இருக்கின்ற இறக்குமதி தடையாக இருக்கலாம், இந்த நாட்டுக்குள் பேசப்பட வேண்டிய கோவிட்-19 இருக்கலாம். இந்த விடயங்கள் பேசப்படாமல் ரிஷாட் பதியுதீன் என்ற நாமத்தை பேசியே இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா அரசாங்கங்களும் தங்களுடைய காய்களை நகர்த்துவதை ஒரு இளம் அரசியல் பாராளுமன்ற உறுப்பினராக வேதனையோடு பார்க்கின்றேன். நாட்டினுடைய அபிவிருத்தி பற்றி பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் பல்வேறு விடயங்கள் இருந்த போதும் கூட இந்த பாராளுமன்றம், இந்த அரசாங்கம் இவை எல்லாமே ஒரே ஒரு நபரை சுற்றியதாக இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய இயந்திரம் நகர்வது வேதனை அளிக்கின்றது. இன்றைய தினம் நேற்று நீதிமன்றத்தில் கிடைக்கப்பெற்ற அனுமதி ஊடாக, அவருக்கு இருக்கின்ற சிறப்புரிமை ஊடாக இந்த பாராளுமன்றத்திற்கு வருவதற்கான அனுமதியை கோரி இன்று எமது கௌரவ சபாநாயகர் அவர்கள் கடிதம் மூலமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் கூட இவ்வாறு இங்கே அவர் வந்து பிரசன்னமாவதற்கான சந்தர்ப்பம் கூட வழங்கப்படவில்லை. PCR டெஸ்ட் எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டு அங்கே பாராளுமன்றத்திற்கு வருவதற்காக தயாராக இருந்த எமது கட்சியினுடைய தலைவர் அவர்கள் இங்கே வருகை தரவில்லை. PCR டெஸ்ட் பற்றி பேசுவதாக இருந்தால் ரிஷாட் பதியுதீனுக்கு PCR டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்பது பற்றி பேச தேவையில்லை. PCR டெஸ்ட் பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்கின்றது. இன்றைய தினம் மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தலைமை செயலாளர் அவர்கள் டாக்டர் ஹததே அலுத்கே அவர்கள் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இலங்கையில் மேற்கொள்ளப்படுகின்ற PCR டெஸ்டிலே எமக்கு சந்தேகம் இருக்கிறது. ஒருவரிடம் PCR டெஸ்ட் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவருக்கு இந்த கோவிட்-19 நோய் இருக்கிறதாக சொல்லப்பட்டு மீண்டும் ஒரு டெஸ்டினூடாக அது இல்லை என்று மறுப்பதாக இருந்தால் 14 நாட்கள் தேவை. ஆனால் இலங்கையில் ஒருவருக்கு கோவிட்-19 உள்ளதாக சொல்லப்பட்டு 2 நாட்களுக்குள் மீண்டும் மறுக்கப்படுகிறது. எனவே இத்தகைய விடயங்கள், உண்மையான விடயங்கள் தொடர்பான ஆய்வுகளை விடுத்து இப்போது ரிஷாட் பதியுதீனுக்கு PCR டெஸ்ட் என்கின்ற ஒரு புதிய விவகாரம் புகுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருப்பவரிடம் நான் சொல்கின்றேன், சபாநாயகருக்கு இந்த விடயத்தை எடுத்தியம்போதன் ஊடாக அவருக்கான சிறப்புரிமையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடும், ரிஷாட் பதியுதீன் என்ற நபர் என்ன குற்றம் செய்தார்? One more minute please. என்ன குற்றம் செய்தார்? இந்த நாட்டிலே கடந்த ஆட்சியிலே 6 அமைச்சுக்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தன. சுகர் கூட்டு தாபனத்திலே இருந்தபோது 1 பில்லியன் 2015ஆம் ஆண்டு 1 பில்லியன் நஷ்டத்திலே இயங்கிய சுகர் கூட்டு தாபனத்தை 2016ஆம் ஆண்டு 1 பில்லியன் லாபமாக மாற்றுகின்றார். 2017ஆம் ஆண்டு 1 பில்லியன் 1 மில்லியன் லாபமாக மாற்றுகின்றார். அதே போன்று சத்தோசை உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பழைய சரக்கு கடை போன்றுதான் இருக்கும் இந்த சத்தோசை என்பது இதற்கு முன்பான காலப்பகுதியில். ஆனால் அந்த வர்த்தக அமைச்சை பொறுப்பேற்றதிலிருந்து இந்த சத்தோசையை மிக விசாலமாக்கியதோடு இலங்கை முழுவதும் பல சத்தோசை நிறுவி இந்த கோவிட் காலத்திலும் சேவை